ஹாய், நான் ராஜா பாலர் பேசுகிறேன். இந்த பதிவு எதுக்காகன்னா, நம்ம தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சமாக கூர் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டேட்டாக நம்மளை தூக்க பார்க்குறாங்க. அது மட்டும் எனக்கு நான் யூடியூப்பில் சும்மா எதையும் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு ஸ்டேட்டையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன், என்னென்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்கன்ட்டு. அப்படி பார்க்கும்போது தான் நம்ம க ஆந்திராவா, கேரளா பக்கத்தில் நம்ம எல்லை இருக்குல்ல, அந்த எல்லையிலேருந்து அடுத்த கொஞ்சம் தள்ளி நம்ம எல்லைக்குள்ளேயே அவங்க அந்த போர்டை வச்சுருக்காங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் கர்நாடகாவில் நம்ம பசங்க ஏதோ கொடி கட்டி வண்டியில் போயிருக்காங்க. அதை அவுத்தே ஆகணும்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது அங்கே நம்ம ஆளுங்க அடியும் தமிழர்கள் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே கொடியோடு வந்திருக்கு. நம்ம தமிழ் முதலமைச்சர் அங்கே தமிழ் மெயினான தமிழ்நாட்டு அதிபர்கள்லாம் அங்கே மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்க கொடிங்களோட இங்கே ஊருக்குள்ளே எவ்வளோ வந்திருக்கிறாங்க, ஆளுங்க போயிருக்கிறாங்க காரில். ஆனால் நம்ம எதுவுமே கண்டுக்கலை. அப்போ நம்ம தமிழ்நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு வரும். இந்த மாதிரி ஆட்சிகள் இருந்தால் சுத்தமாக நம்ம தமிழர்கள் இருக்கவே மாட்டோம். அவ்வளோதான். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காக நம்மளை அடிமைப்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் ஓட்டை மாற்றி போட்டிங்கன்னா, நம்ம கேள்வி கேட்குற மாதிரி, நமக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுங்க. தைரியமான ஒரு தலைவர் இருந்தால் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். ஓகேங்களா? இதுவும் என்னுடைய ஒரு கருத்து கணிப்பு தான். அது உங்கள் விருப்பம். ஓட்டு போடுறது போடாது.